அதே மாதிரி விஜய் சீமான் கம்பேரிசனை விஜய் ஏட்டு சொரக்கான்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டார். உண்மைதானே? ஏட்டு சொரக்கா தானே. நீ நிரூபிச்சாதானே நீ விஜய் ஆளு. இப்போ அஜித் அரசியலுக்கு வந்துட்டாரு. உடனே அஜித்துக்கு எடப்பாடி பழனிசாமி 150 சீட் 130 சீட்டுன்னு ஒண்ணுமில்லாம போட்டா எவ்வளவு அபத்தமோ, சிவகார்த்தியும் வந்துட்டாரு. அமரன் பெரிய ஹிட். புக் மை ஷோல அமரனுக்கு தான் அதிகம் ரசிகர்கள் புக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ சிவகார்த்தியனுக்கு இவ்வளவு சீட்டு கொடுக்காருன்னா என்ன புள்ளியில விஜய்க்கு சீட்டும் அதுவும் வரப்போகுது? வராது. அப்போ அது ஏட்டு சொரக்கா. அப்போ ஏட்டு சொரக்காயை வச்சு சீமான பலகீனப்படுத்திடலான்னு மனப்பால் குடிக்கிறவங்க, அந்த அரசியல் போதுமான அரசியல் விவரமற்ற அரசியல் விமர்சகர்கள் சீமானை பற்றி பேசி சீமானை வளர்த்து விடுறாங்க. விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு பெரிய வளர்ச்சி. சீமான் எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினாரோ அதே புள்ளியில விஜய் வீழ்ந்துட்டாரு. அதாவது நீங்க பிரசவம் ஆகுதுக்கு முன்னாடியே அது வந்து கருசிதைவு மாதிரி விக்ரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காததுல விஜய் காலி ஆயிட்டார்.